இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் ஜெய்பாபா கலைப்பெரியரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ பாவமுனை தொடர்பு, பாவமுனை உள்தொடர்பு, பாவத்தொடர்பு, மொத்தம் 4 தொடர்பு இருக்கு. பாவ ஆரம்ப முனையிலே தொடர்பு ஏற்படுகிறது, பாவமுனை உள்தொடர்பு, பாவத்தொடர்பு, பாவமுனை வெளித்தொடர்பு. இந்த 4 முறையை 2 பார்த்துட்டோம். இப்போ பாவத்தொடர்பு அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன? 12 வீட்டுக்கு சப்ளாடா ஒரு கிரகம் வந்திருக்கு, பல கிரகங்கள் வந்திருக்கு. 12 வீட்டுக்கு சப்ளாடா கிரகம் வந்திருக்கு. 1ஆம் வீட்டுக்கு சூரியன் சப்ளாடா வந்திருக்கு. அது நின்ன நட்சத்திரம் குரு, அது நின்ன நட்சத்திரம் உபநட்சத்திரம் புதன். சூரியன் நின்ன நட்சத்திரம் குரு, சூரியன் நின்ன உபநட்சத்திரம் புதன். இந்த குரு இந்த புதன் ஆகிய 2 கிரகங்களும் நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் 12 வீட்டுக்கு சப்ளாடா வரவில்லை என்றால், 12 வீட்டுக்கு அது சப்ளாடா வரல, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அது எந்த பாவத்தில் இருக்கு, அது எந்த பாவத்தில் இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் இதுக்கு இன்னொரு முறை இருக்கு. 12 வீட்டுக்கு சப்ளாடா வரலைன்னா அது ஸ்டார்லாடா வந்திருக்கா, சப்சப்லாடா வந்திருக்கா, அங்கேயும் வரல அங்கேயும் வரல, அது எந்த ராசியில் இருக்கு, எந்த பாவத்தில் இருக்கு. இப்போ சூரியன் என்ன நட்சத்திரம் குரு, 12 வீட்டுக்கு சப்ளாடா வரல, அவர் எங்க இருக்காரு அப்படின்னா 5ஆம் வீட்டில் இருக்காரு. 5ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ 5ஆம் வீட்டோட இந்த 1ஆம் வீடு தொடர்பாயிருக்கு. புதன் எந்த வீட்டுக்குமே சப்ளாடா வரல, அவர் 7ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ 7ஆம் வீட்டுக்கு 1ஆவது வீடோட தொடர்பாயிருக்கு. இது என்ன அப்படின்னா, சப்ளாடுக்கு வேலை இல்லை, ஸ்டார்லாடு வேலை இல்லை, சப்சப்புக்கு வேலை இல்லை. அது இருந்த இடத்துக்கு மட்டும்தான் இந்த இடத்துல பலன் கொடுக்குது. இது பேர் பாவத்தோட தொடர்பு. பாவ முனை தொடர்பு வேற, பாவ முனை உள்தொடர்பு வேற, பாவத்தொடர்பு என்பது வேற. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ பாவ தொடர்பு இது ஒரு 3வது வகையாக நம்ம எடுத்துக்கிறோம். 12 வீட்டுக்கு சப்ளாடா வந்தா தான் அது வலிமையானது. 12 வீட்டுக்கு சப்ளாடா வரல அப்படின்னா அந்த கிரகமா நம்ம எடுத்து, அந்த கிரகம் இருந்த பாவத்தை எடுத்து பலனை சொல்றோம். இதுதான் பாவத்தொடர்பு. நேரடியாவே பாவத்தோட தொடர்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பாரம்பரியம் தான், சப்ளாடுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு பாவத்தொடர்பை மட்டும் இதை பார்த்து விடுகிறோம். அதனால அன்பர்களே, இது பாவத்தொடர்பு. நேரடியாக பாவத்தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறோம்.